நம்ம வறுக்க வேண்டியது சோம்பு, சீரகம், மிளகு, தேங்காய், ஆஃப் தக்காளி, ஆஃப் வெங்காயம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சோம்பு, சீரகம், தேங்காய், தக்காளி, வெங்காயம் வதக்கிட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ மறுபடியும் ஃபேனில் எண்ணெய் சேர்த்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், பிரியாணி இலை போட்டிருக்கேன், சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம சோயாபீன்ஸ் வந்து தண்ணியை கொஞ்சம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தனியாத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா, மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப சால்ட் இந்த டயத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு பிறகு தண்ணியெலாம் நல்லா வச்சிருச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ நான் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் அந்த சைட் டிஷ் செஞ்சுருக்கேன். புளி சாதத்துக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட. இப்போ புளி சாதம் செஞ்சாச்சு. இப்போது நான் சோயாபீன்ஸ் வச்சு லஞ்சு கொடுத்து அனுப்பிப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.